ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சின்ன குழந்தைகளுக்கு பிடித்தமான கப் கேக்கு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்டியாட்டும் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம சீக்கிரமாக செய்திடலாம். நான் 15 நிமிஷத்தில் செய்துட்டேன். பாருங்கள், இந்த கப்பில் இருக்க கேக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்ப்போம். ஒரு கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். 250 மில்லி பிடிக்க கப்பில் அரை கப்பு சீனி, 1/4 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 கப்பு எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கணும். நம்ம எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கணும். அரை டீஸ்பூன் வனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு. இவ்வளோதான் தேவை. நம்ம எப்படி பண்ணிடும் பார்ப்போம். என்கிட்ட இப்படி 4 மோல்டு இருந்து மீதிக்கு சின்ன சின்ன கப்புகளை எடுத்துக்கலாம். அதில் நல்ல நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி பாருங்கள், நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் தடவி அதில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு எல்லா இடம் படும்படியாக இப்படி பண்ணி வச்சுக்கிடணும். அப்படின்னா நல்ல கேக் ஒட்டாமல் வரும். அதே போல் அந்த மோல்டுலேயும் பண்ணி வச்சுக்கிடணும். பாருங்கள், நான் எல்லா இதுலேயும் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சிடணும். ஏன்னா உப்பு போடுறது நம்ம அடிக்கனமான பாத்திரமாக இருந்தாலும் இந்த சின்ன சின்ன கேக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம ஒரு உப்பு போட்டு அதுக்கு மேலே போட்டு வச்சுக்கிடணும். 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிடணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் அரை கப்பு சீனியும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருவோம். நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் நம்ம 2 முட்டையை அடித்து சேர்க்கணும். பாருங்கள், 1 2 முட்டையும் அடித்து விட்டுட்டு நம்ம 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் விட்டுருவோம். அதையும் விட்டுட்டு அரை டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் அதையும் விட்டு நம்ம 1 நிமிஷம் விட்டு அடிக்கணும் மிக்சியில். அப்படின்னா தான் நல்லா க்ரீமி பதத்தில் வரும். நல்லா சூடாகாமே இருக்கும். பாருங்கள், இப்படி இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும். இதை இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுவோம். இப்போ மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு. இதை நம்ம மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரை சலித்து எடுத்துடணும். இது ஒரு சல்லடையில் பாதி அளவு மைதா மாவு போடுங்க. அதை சலிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், மீதி இருக்க மாவை போட்டு நல்லா சலித்து எடுத்துருங்க. நான் ஏற்கனவே சலித்த மைதா மாவு தான். இப்போ நம்ம ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து வரணும். நல்லா மெதுவாக கலந்து விடுங்க. இது நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக பால் விட்டு கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விடுங்க. 1/4 கப்பு பாலும் சரியாக இருந்து இங்கே கொஞ்சமாக விட்டு கலந்து நல்லா இப்படி இந்த பக்குவத்தில் கலந்து எடுக்கணும். எதுவும் கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துருங்க. நல்லா இப்படி இருக்கணும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இதுமாதிரி நம்ம தயார் பண்ணி வச்ச சின்ன சின்ன குட்டி கப்புகளில் விட்டுறணும். பாதி அளவுக்கு விடணும். அதுக்கு மேலே விட்டுறவங்க பொங்கி வெளியே வந்துடும். இது 10 நிமிஷத்தில் வந்துடும். எல்லாமே அரை கப்பு விட்டால் போதும். நான் இன்னொரு குட்டி கப்புலேயும் விட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ண பாத்திரத்தில் வச்சுருவோம். ஒரு பிளேட்டை போட்டு அதுக்கு மேலே எதாவது அடுக்கி வச்சுருங்க. ஒரு 8 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்து அதுக்கு மேலே ஒரு செரி பழத்தோலை வச்சிடணும். ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இப்போ மூடி வச்சுருவோம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இது பாருங்கள், நான் 8 நிமிஷத்தில் ஒரு செரி பழம் பாதி பழத்தை மேலே வச்சுருந்தேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கப்பில் வச்ச பழம் உள்ளே போயிட்டு பாருங்கள், வெந்திருக்கான்னு பார்த்துருங்க. இதெல்லாம் வெந்திருக்கும், அதுதான் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். அதுவுமே வெந்துச்சு. எல்லாம் 12 நிமிஷத்தில் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுருவோம். பாருங்கள், எல்லாம் வெளியே எடுத்து வச்சாச்சு.
நம்ம இதை இப்போ வெளியே எடுத்துடலாம். நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக பொங்கி வந்து இருக்குன்னு பாருங்கள். நம்ம இதை சீக்கிரமாக எடுத்துடலாம். பாருங்கள் தட்டுனாலே வந்துடும். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் எல்லாமே தட்டி எடுத்துருவோம். பாருங்கள் இந்த கப்பில் மட்டும் லேசாக ஸ்பூனுக்கு பின்பக்கம் வச்சு லேசாக அழுத்தி எடுத்தீங்கன்னா வந்துடும். இதுக்கு ஃபோர்க்கில் லேசாக எடுத்து விட்டீங்கன்னா வந்துடும். பாருங்கள் அழகாக வந்துடும். இதே போல் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்டாட்டும் இருக்கும். சீக்கிரமாக செய்திடலாம். 12 நிமிஷம் தான் இருந்து இது பேக் ஆக. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக நல்ல வாசனையோடு இருக்குது. இங்கே நான் கட் பண்ணி காணிக்கேன் பாருங்கள். இந்த செரிப்பெல்லாம் உள்ளே போனது உள்ளே இடையில போய் இருக்குது. இதையும் கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.